புஸ் புஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 லோ. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ராகுல் பிரசாத் அப்படிங்கிற நண்பர் வந்து bro, I purchased Oppo Run Pro 2 after seeing your first video, bro. Amazon la 14.2k Axis Bank card discount la. It was different at first. Liked the easy and effortless fit, but after a few days of usage, I happened to dislike it. Opposite person may many times complained my voice was echoing. அப்படியா? inside a building. Next, while walking on the roads because of the vehicle noise. Even if I kept in the full volume, the sound for my ear was feeble. அது சரியா கேட்கல. Then the opposite person also kept telling my voice was not clear like my previous earphone. So a return request was created. I have been using Nothing Ear 2 since mid 2023 and I can say it has served its purpose till now without any issue. I keep seeing videos and comments Nothing Ear but don't last, but I have not faced any issues till now. Also my left ear canal is smaller than my right and not all usual earphones will fit my ears. Okay. I bought OnePlus Buds 3 Pro but sold it due to the fitting correct agum. This is the only earphones which just sits perfectly in my ear. Waiting for Ear 3 to be released in India. Also Nothing Ear 2 mic quality is excellent as said by others who are hearing me. ப்ரோ இல்ல ஃபேக்ட் என்னன்னா வந்து பேட்டரி நல்லா இருக்குன்னா லக் தான் ப்ரோ. இல்ல ஹைலைட் என்னன்னா எனக்கு என்ன டவுட்னா உங்களோட மைக் அவ்வளவு மோசமான இருந்ததே கிடையாது, வாய்ப்பே இல்லை, வேற லெவல்ல இருக்கு. ஏன்னா அவர் சைக்கிளிங் பண்ணிட்டு அவ்வளவு ஸ்பீட்லயே கால் பண்ணி பேசியிருக்காரு. ஒண்ணுமே இப்போ வரைக்கும் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. இதோட விடுங்க, க்ளீனா கேக்கும். ஹெல்மெட் குள்ள மாட்டி இருக்கும்போது அன்னைக்கு நான் 65 km 70 km ஸ்பீட் போயிட்டு இருக்கேன். அப்பயே நான் கால்லாம் பேசிட்டு அதுதான் சொல்றேன் நானு. ஏன்னா எஸ்ஆர்கே எல்லாம் ரெகுலரா பேசுறாங்க, அவனே அதான் சொன்னான். இது வந்து எப்படி மேசிவ் நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஆமா. ஸோ அதனால மேபி ஃபால்ட் ப்ராடக்டாக இருக்கலாம், இல்லை நம்ம ஃபோனே பிரச்சனையாக இருக்கலாம். ஏன்னா சில சமயங்களில் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், மைக்ரோஃபோனை டேட்டாவை ஃபெச் பண்ணி புஷ் பண்ணணும். அது சில சமயங்களில் வந்து சரியாக வேலை செய்யாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இயர் 3 வரும் ப்ரோ. ஆனால் என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா 15,000 18,000 வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், ஏன்னா இதுவே இயர் 2வே 13,000 ரூபாய்க்கு வித்தாங்க. ஆமாம், இது 15,000 18 கிட்ட போடும். என்ன பண்ணுவாங்கன்னா மைக்ரோஃபோன் 4 வைக்கிறேன் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை வேற இது பண்ணுவாங்க. ஸோ அதான் ஒரே ஒரு பிரச்சனை ப்ரோ. நீங்கள் வாங்கின இயர் 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11 12K அது வந்து வேற கதை. அப்புறம் ஆஃபரில் 8 வந்துச்சு. ஆனால் இயர் 3 வந்து எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா இயர் 2024 உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், 14 15 போயிடுச்சு. அப்போதான் வந்து இவன் என்ன பண்ணான்னா நத்திங் இயர் ஏ அப்படின்னு கொண்டாட்டி பக்கத்தில் வந்து என்ன இயரோ அதை போட்டான். ஆமாம், அது வந்து கொஞ்சம் கோளாராக தான் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த இயர் 3ன்னு மாத்திரம். ஆனால் அநேகமாக 15 18 வரும் போல. ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் வரும். அது எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிங்ஷாங்கா போடு டிப்ரெஷன் பற்றி வீடியோ போடுங்க அண்ட் ஹவு டு ஓவர் கம் டிப்ரெஷன். டாக்டர் வரும், அதுவே ஒரு டிப்ரெஷன் பேஷண்ட் தான். அதை சீரியஸா அந்த அளவு வச்சே போட்டுடலாம். அதாவது என்னன்னா சிம்பிள் ப்ரோ, நமக்கு என்ன பிடிக்குமோ அதை மட்டும் பண்ணாலே டிப்ரெஷன் ஓவர் கம் பண்ணிடலாம். அதுக்காக தண்ணி அடிக்கிறது, 4 பேரை போட்டு அடிக்கிறது நாங்கள் அப்படி சொல்லல. இப்போ ஒரு கேம் ஆடுறது எனக்கு பிடிக்கும் அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லா கேம் ஆடிடுங்க, சீரிஸ் பாருங்க, மறந்துடுங்க எல்லாத்தையும், ஒரு நாள் முழுக்க கேம் ஆடுங்க, அதுக்கப்புறம் உங்களோட வேலையை ரெஸ்யூம் பண்ணுங்க. அந்த மாதிரி எதாவது பண்ணிக்கோங்க. பட் நம்ம வந்து ஒன்றும் இல்லைங்க, நான் ஒன்று என்ஜாய் பண்றேன் அப்படின்னா புக்கு படிங்க, வரைங்க, டிராயிங் ஒரு சில பேர் நல்லா பண்ணுவாங்க, அதெல்லாம் பாருங்க. நம்ம ஒன்று பண்றோம் அப்படின்னா நம்ம ஃபேமிலியில இருக்க யாரையுமே இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸோ இல்லை நம்ம சுற்றுப்புறத்துல இருக்க யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணாம நம்ம என்ஜாய் பண்ணா பிரச்சனை இல்லை. அவ்வளவுதான். சரி, அடுத்து ராகுல் வீரா அப்படிங்கிற நண்பர் வந்து ஹாய், ஐ எம் யூசிங் மோட்டோ G84 ஃபார் 1.5 years. I am facing several issues after 1 year warranty period and all the issues are due to the update 1. First problem I faced was microphone. When I am answering normal call, the caller can't hear me speaking. I had to either talk with Bluetooth earphones or wired earphone. Okay, இது நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. மோட்டோல இத ரிப்போர்ட் பண்றாங்க. I was answering calls this way for 2 months. I ran hardware testing, microphone works fine and the microphone ரெக்கார்டர் ஆப் ஜெமினிலாம் யூஸ் பண்ணா மைக்ரோஃபோன் வேலை செய்யுது, கால்ஸ் மட்டும் வேலை செய்ய மாட்டேன். நாங்கள் உங்களை டீடாக்ஸ் பண்ணுறோம், அப்டேட் உலகத்திலே இல்லைன்னு காட்டுறோம். அடுத்து பாருங்க, அப்டேட் 2ல சவுண்ட் குவாலிட்டி, ப்ளூடூத் ஆடியோ குவாலிட்டி ட்ராப் சிக்னிஃபிகன்ட்லி. ஐ வாஸ் யூசிங் வயர்டு இயர்ஃபோன்ஸ் ஃபார் அனதர் 2 months. எங்க ஆளு பாவம். அப்டேட் 3 சார்ஜிங் தற்காலத்துக்கே மாத்துறாங்க போல. அடுத்து பாருங்க ப்ரோ, ஆப் சார்ஜிங்ல வச்சிருக்கான். whenever I charge my phone the phone switches off instantly. I tried charging in safe mode, cleaned the charge port, changed the charger and charger point. Different house. ஒரு ஃபோனுக்காக ஹவுஸ் எல்லாம் மாத்திருக்காரு எங்காலு. Now I am stuck with this useless phone. Moto will fix this in the next update but will give me a new problem.
Since I am unable to charge the phone, I won't be able to update the phone. Conclusion: if anyone is buying Motorola, please think twice and don't update. I am traveling and I am facing this issue in a time where I can't switch to another phone immediately. டிராவல்லாம் இருக்கும் ரொம்ப கஷ்டம். பேரில் இருக்கிற வீரனை இப்படி புலம்பு விட்டீங்கடா. வீரன் தான் செய்த தவறை உணர்ந்த தருணம். வீரன் வேதனைப்படுகிறார். அப்படிதான் இருக்கு. சரி, அடுத்து சிபிராஜ் அப்படிங்கிற நண்பர் வந்து ஆண்டவரே சிம்கா TW300 ஆஃப்டர் பர்ன் தர்ற மாதிரி இருக்கு ப்ரோ. பட் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது என்னடா இது மட்டனா இருந்துச்சுன்னு இப்போ அல்டிமேட்டா இருக்கு. iPhone 13 ஆப்பிள் மியூசிக் அப்புறமா ஆப்பிள் டாங்கிள் தான் யூஸ் பண்றேன். சிம்கா TW300 பெஸ்ட் டேக் சஜஸ்ட் பண்ணுங்க. அதெல்லாம் அல்டிமேட். அந்த பெஸ்ட் டேக் வந்து இது போதாது, ஆடியோ கலர் ஸ்பார்க்கே நல்லா தாங்க இருந்துச்சு. நான் சொன்னல அதெல்லாம் பாருங்க. இவன் பேரானா கான்செப்ட் கார்டில் ரொம்ப சீப்பாக விற்கிறான். கிருஷ்ணா சிம் கார்ட்லேருந்து வச்சு இது ஆஸ்ட்ரல் கார்ட்லேருந்து ஒன்று எடுத்துகிட்டு வந்தான். 2 ஒயர்லெஸ் 2400 ஒயர்லெஸ் டேக். ஒயர்லெஸ் அதிகமாக இருக்கும். ஒயர்லெஸ் டேக்கு 2000 ரூபா அப்போ வாங்கியிருக்கான். இப்போ ஒயர்லெஸ்ல வந்து ஃபியோல வந்து எல் டேக் ஒன்று இருக்கு. கிருஷ்ணாத்துல இருந்து ஆப்டெக்ஸ் HD. அதுல நான் வந்து 5000 ரூபாய்க்கு ஒன்று இருந்துச்சு. அது 2000 ரூபாய்க்கு இருக்கு. இது எல் டேக் மட்டும் இருக்குமே பார்க்க. இது வந்து 2000 ரூபாய்க்கு ஆஸ்ட்ரல் கார்டா. இதுல என்ன ஹைலைட்னா வயர்லெஸ் டேக் வேற. நான் இது மாத்துனேன், சூப்பர் மிக்ஸ் 5 மாத்துனேன். அதே ஆடியோ வந்துருச்சு ப்ளூடூத்ல. கரெக்ட்டா? இந்த மாதிரி வயர்லெஸ் டேக்ஸ் கொஞ்சம் பவர்ஃபுல்லான நல்ல பிராண்ட்ல வாங்குனோம்னா பட்டை கிளப்புதுங்க. ஏன்னா இதுல குவால்காம் சிப் ப்ரோ. அந்த ஆப்டெக்ஸ் HDயோட கிருஷ்ணா ஆப்டெக்ஸ் HD இதுலயும் இருக்கு. நான் சொன்னல ஃபியோ சொன்னல 5000 ரூபாய். அவன்கிட்ட எல்லாமே இருக்கு. எல்டாக் LHD என்ன வேணும் எல்லாமே வச்சிருக்கேன்டா. ஒரு சாதாரண போன்ல போட்டாலும் ஆப்பிள்லயே எல்லா கொடக்கும் ஒர்க் ஆகுதுன்னா பாத்துக்கோங்க. சரி ஓகே, அப்ப நீங்க வந்து வயர்லெஸ் டேக் வாங்கிக்கோங்க. வயர்லெஸ் டேக் எந்த விதத்துல வயர்லெஸ் டேக் நெக்ஸ்ட் அதான் டார்கெட் என்னோடது. கண்டிப்பா வாங்குவேன். நான் இது வந்து எப்படி யோசிச்சேன்னா ப்ரோ, இந்த வயர்டுக்கும் வயர்லெஸ்க்கும் வயர்டு வந்து நம்ம ஆளுங்க நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு டைப் சி போர்ட் லூஸ் ஆகுதுன்றாங்க. கொஞ்சம் பயமா இருக்குங்க. பேசிக் டேக்கே கிடைக்குதுங்க. ஃபியோல வந்து 2000 ரூபாய்க்குள்ள எல்லாம் கிடைக்குது டேக். நேஷனல் 2000 அது கூட சொல்லுங்க. அதெல்லாம் அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிடுச்சு. ஃபியோ இருக்கானா எல்டாக்கோட? ஃபியோல இருக்கு. இது உள்ள பிரச்சனை. இந்த கிளிப் மாதிரி ஒரு Black கலர்ல இருக்கும். அதேதான் 2000 சூப்பரா இருக்குங்க. அது நல்லா இருக்குங்க. அதுவும் அந்த ஐரஸோட தான் இருக்கு. அது ஐரஸ் தான். ஹெட்ஃபோன்ஸ் ஒன்லியுமே விக்கிறாங்க. அந்த ப்ராடக்ட் இப்போ கூட ஸ்டாக்ல இருந்துச்சு. நேத்து பாருங்க, அது கூட நீங்க ட்ரை பண்ணலாம். வயர்டு தான் இல்ல, வயர்லெஸ்ஸே மாசா இருக்கு. ஆமா. ஹர்ஹரன் அப்படிங்கிற நண்பர் வந்து ஹாய் சிவா ப்ரோ, ஐ ஆல்ரெடி இமெயில்டு them about the green line issue. They refused the replacement because the device is out of warranty. Even though the line appeared right after the Android 16 major update after 2 years of use, even I contact support after this video. They answered the same out of warranty device. They can't refund the amount. ஆமா. அந்த பிக்சல் இதுக்கு சொன்னீங்க. இல்ல அவனுக்கு காசை தரணும்ன்றனால இப்படி பண்றானுங்க. இதுவே உங்க போன்ல இப்போ டிஸ்பிளேல லைன் சொல்லி நீங்க பிரச்சனை பண்ணிருந்தீங்கன்னா ஃப்ரீ. நம்ம பே பண்ணிட்டோம்ல. இப்போ அதனால காசு எப்படி தருவானுங்க அவனுங்க? இதுல என்ன பிரச்சனைனா ப்ரோ, பில் பண்ணி முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அதை ரீவர்க்லாம் பண்ண முடியாது. அதுதான். சரி, இனிமே நம்ம நண்பர்களுக்கு பாப்போம். நம்மளுக்கும் ஏதாவது பிரச்சனை இனிமே லைன் இஷ்யூ வந்ததுன்னா கூகுள் ஆக்சுவலா ஃபிக்ஸ் பண்றேன்னு சொல்லிருக்கான். ஆமா, ஏன்னா 7 சீரிஸ் இருக்குங்க. அது 7 சீரிஸ்க்கு இருக்கு. அந்த ப்ரோக்ராம் போனுக்கு இருக்கு. Pixel 5 கேட்டா இங்க இல்ல, அதனால தான் பண்ணலன்றான். ஆமா, இதுவே நீங்க யூஎஸ்ல இருந்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும் ட்ரீட்மெண்ட். ஓகே, ஜான் ஜெயசிங் அப்படிங்கிற நண்பர் வந்து ஹாய் ப்ரோ, I have had my Watch Ultra Care Plus expiring on Jan 3rd. Third week, I had replaced fresh with the Care Plus on December. Second week of Jan, I got offer from Apple to subscribe to monthly Plus plan. Now I will be forever covered with Apple Care Plus for Ultra 2 until I decide to upgrade. Per month 500 rupees தான். சம தெரியுமா? இதுல ஹைலைட் என்னன்னா பேட்டரி மாத்தணும்னா வாட்ச் மாத்தணும்ல, அதுக்கெல்லாம் அந்த மினிமம் பே பண்ணிட்டு வாட்ச் மாத்திக்கலாம். ஆமா, வாட்ச் மாத்திக்கலாம். இப்போ ஒருத்தர் சொன்னார்ல வாட்ச் 7க்கு நான் போய் கேட்டா 58000 ரூபாய் சொன்னான்னு. அந்த பிரச்சனைலாம் வராது. கேர் பிளஸ் மாசம் 500 ரூபாங்கிறது பிரச்சனை இல்லை ப்ரோ. பிளஸ் இவ்வளவு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. அல்ட்ரா வாட்ச் வந்து ஆஃபர் டைம்லயே 63000 ரூபாய் வாட்சுக்கு மாசம் 500 ரூபாய் கட்டுறதுல ஒன்றும் தப்பு இல்லை. கரெக்ட் தான். திரும்ப வந்து அப்புறம் பேட்டரி மாத்த போவேன் 80000 எடுச்சிருப்பேன். அப்புறம் யுவர் சாய்ஸ் அப்படின்னுவோம். அந்த இவருக்கு சொன்னாலும் யுவர் சாய்ஸா உங்க விருப்பம். நீங்க வாங்கினா என்ன வாங்கினதே 60000 இப்போ நீ 70000 யுவர் சாய்ஸ். மாரிமுத்து ப்ரோ என்ன சொல்லியிருக்காருன்னா, சிவா ப்ரோ OnePlus E2 ANC வாங்கியிருக்கேன். டிஸ்டார்ஷன் இல்லாம மியூசிக் தன்னந்தனியா தெளிவா கேக்குது ப்ரோ. பேஸ் சாஃப்டா ஏர் பேஸா இருக்கு. ஆல்ரெடி போட் இயர்பட்ஸ் யூஸ் பண்ணேன். அதுல பேஸ் ரொம்ப ஹார்டா இருக்கும். C2 ANC வேற லெவல். ஏன்னா எங்களுக்கும் C2 ANC ஃபேவரட். கிளாரிட்டி வைஸ்ல கொஞ்சம் பேஸா இருந்தாலுமே அந்த கிளாரிட்டி நல்லா இருக்கு வந்து. எக்ஸாக்ட்லி. மனோஜ்குமார் ப்ரோ என்ன சொல்லியிருக்காருன்னா, டோன்ட் பை பிக்சல், ஜஸ்ட் ஒன் அண்ட் இயர் ஓல்டு மொபைல் facing Wi-Fi issue for just they are charging 35k. I rejected but more than 12 days has gone. Still mobile was not returned by Google Delhi. என்ன ஃபோனு? அது தெரியல, மாடல்லாம் போடல. ஏதோ வைஃபை இஷ்யூ ஆயிருக்கானா.
புது மாடலாம் பழைய மாடலான்னு தெரியல, அதுவும் சரியா போடல. அதை போட்டுருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம தெளிவா இருக்கலாம். ஆமா. இப்ப சப்போஸ் பிக்சல் 8ன்னு சொன்னாருன்னா இந்த பிரச்சனையும் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்ல. ஏன்னா 8ல இப்போதைக்கு நமக்கு நீங்க வேணா ஃபாலோ கமெண்ட் வேணா இந்த வீடியோல கூட போடுங்க. இந்த வீடியோ போடும்போது நாங்க என்ன மாடல் தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. மக்களுக்கு சொல்லலாம் அவ்வளவுதான். ஏன்னா இப்போ யோசிச்சு பாருங்களேன், ராகவனால நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, உங்களுக்கு ஃபிளிக்கரிங் இஷ்யூ, கிரீன் கலர்ல டிண்ட் இஷ்யூ, கிரீன் லைன் இஷ்யூ, பிங்க் லைன் இது வந்து பிக்சல் 8 கம்ஸ் அண்டர் இந்த ஃப்ரீ ப்ரோக்ராம். ப்ரோக்ராம். பட் இதுவே வந்து பாத்தீங்கன்னா டெட் பிக்சல் ஸ்வாஹா. ஆமா. சோ அப்போ நீங்க சொல்றது என்ன ஃபோன் தெரிஞ்சா நம்ம சொல்லிக்கலாம்ல. அது கரெக்ட். அருண் குமார் அப்படிங்கிற நண்பர் வந்து ப்ரோ தேங்க்ஸ் ஃபார் நோட்டீசிங் மை கமெண்ட். ஆக்சுவலி அந்த ஃபோன் என் ஃப்ரெண்டு தான் வாங்கினா. அவன் 24K டெமோ ஃபோன் தான் வாங்கினா. வாங்கி 1 இயர் நோ இஷ்யூ ப்ரோ. பட் சடன்லி பிங்க் லைன் வந்துச்சு. நாங்க கூட பில் இல்லாம சேஞ்ச் பண்ணி கொடுக்க மாட்டாங்கன்னு நினைச்சோம். பட் OnePlus சர்வீஸ் சென்டர்ல பாக்ஸ் மட்டும் வாங்கிட்டு IMEI நம்பர் மட்டும் சேமா இருக்கான்னு பார்த்துட்டு ஃப்ரீயாவே டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. சூப்பர். OnePlus மாஸ் தான். OnePlusம் மாசு. இந்த விஷயத்துல மட்டும் எனக்கு விவோவும் ஐக்கும் ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. ஆஃப்டர் சேல் சப்போர்ட் நல்லா பண்றாங்க. இட்ஸ் ஜஸ்ட் பஹா அப்படின்னு போட்டிருக்காரு. ஃப்ரெண்டுக்கு இன்ஃபினிக்ஸ் நோட் 50S 18K போட்டு கொடுத்தேன் ப்ரோ. அவன் சாட்டிஸ்ஃபைடு. என் கூட இருக்கிறவன் கர்வ்டு டிஸ்பிளே உடைச்சா செலவாகும்னு இவனை பயன்படுத்துறான். ப்ரோ லைஃப்ல எல்லாமே அப்படிதான். வண்டி வேம ஓட்டின்னு போனா டிக்கெட் வாங்கிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்குதான். அப்படிலாம் எதுவுமே பண்ணாமையா இருக்க முடியும். வீட்டை விட்டு வெளில போனா கரண்ட் கம்பி இறந்து விழுந்து என்ன பண்றது? வீட்டை விட்டே போக கூடாது. வீட்லயே இருக்கும்போது தெரியாம தடி குழுந்தா என்ன பண்றது? நடக்கவே கூடாது. எப்படி இந்த கமல் மாதிரி தான், இதென்றால் பயம், அதென்றால் பயம், இதென்றால் பயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் சொல்லிட்டு இருக்கு. வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டியதான். ஆமா. சரவணன் சுந்தர் அப்படிங்கிற நண்பர் வந்து ப்ரோ பிக்சல் 9 they are asking to pay 41K to buy not providing for free. I think you wrongly misunderstood. நம்ம போன வாரம் படிச்சோம்ல, உங்களுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தா கொடுத்துருவாங்க, புது மாடலாக தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பழைய மாடலுக்கு இப்போ 41K பே பண்ண சொல்கிறாங்களாம் அந்த புது மாடல் தரத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக. ஏன்னா அந்த மாடல் ஸ்டாக் இல்லை அப்படின்றதுனால புதுசாக 41,000 கூட நான் உங்களுக்கு இந்த மாடல் தரேன். எனக்கு புரியல. பிக்சல் 9 8 ப்ரோல இருந்து 9 இப்போதான் ஞாபகம் வருது. 8 ப்ரோ வச்சிருந்தாரு, ஏதோ பிரச்சனைன்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு நான் இங்கே 41K கொடுத்தீங்கன்னா பிக்சல் 9 தரோம், ப்ரோ இல்லை 9 இல்லை. இது வந்து சரி வராது ப்ரோ. இந்த மாதிரி கேனத்தனம்லாம் பண்ண நான் பண்ணோம். உடனே நீங்க வந்து ட்விட்டர்ல போய் போட்டு அவங்களை டேக் பண்ணிட்டு ரெடிட்ல போய் போட்டு நாங்களும் ரீட்வீட் பண்ணிடுறோம். ரெடிட்லயும் போய் போட்டு எஸ் வெளின்னு வெளுத்து விடணும். சரியா? இதெல்லாம் வந்து என்ன இது 8 ப்ரோ ட்விட்டர்ல டேக் பண்ணி எங்களையும் டேக் பண்ணி விடுங்க ப்ரோ. நாங்க இது பண்றோம். பிக்சல் இந்தியா போட்டுடுங்க, கூகுள் இந்தியா பிக்சல் இந்தியா போட்டுடுங்க. ரொம்ப கிறுக்கு பையில இருக்காங்க. இதனால தான் என்ன தோணுதுன்னா, இப்போ வந்து பாருங்களேன், விவோவுக்கும் ஐக்கூக்கும் இருக்கிற சர்வீஸ் சென்டர் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. OnePlus இருக்கிறதும் நல்லா இருக்கு. ஸோ இவங்களாம் நல்லா பண்றாங்க. சாம்சங் கொஞ்சம் கோளாறு அங்கங்க, அப்புறம் ஷாமியும் கொஞ்சம் அங்கங்க கோளாறா இருக்கு. ஏன்னா இது எல்லாமே எப்படி திரும்ப வருது? டிபெண்ட்ஸ் ஆன் தி சர்வீஸ் சென்டர். தேர்ட் பார்ட்டியா வருது. ஆமா கரெக்ட். இப்போ கூகுளோட ஸ்டோரும் பாத்தீங்கன்னா F1 இல்லாம கூகுள் ஸ்டோரே இருந்தா. ஆமா. இப்போ எப்படின்னா, நீங்க வந்து ஸ்பென்சர் பிளாஸா போனீங்கன்னா அங்க வந்து ஆப்பிளே எப்படி சொல்றேன், ஆப்பிளே இப்ப இந்த iPlanet சீரிஸ்ல வந்து இருந்துச்சுல, அங்க காசு கேக்குறாங்க. பட் வந்து ஆப்பிளோட ஸ்டோர் இப்போ டெல்லி பாம்பேல ஓபன் பண்ணிருக்காங்கல்ல, அங்க போனா ஃப்ரீயா ப்ரோ இந்த ரீப்ளேஸ்மென்ட். இப்போ 13 ப்ரோ அப்போ டிஸ்ப்ளே ஒயிட் ஆயிருச்சு. டவுட் என்ன தெரியுமா ப்ரோ? ரீப்ளேஸ்மென்ட் வந்து இவங்க கிளைம் பண்ணிட்டு காசை இவங்க வாங்கி வச்சுக்கிட்டு டிஸ்ப்ளே மட்டும் மாத்தி கொடுப்பாங்க போல. அது தெரியல. பட் ஆனா நம்ம பிசிக்கலா போனோம் அங்க. இல்ல இங்க சொல்றேன், இங்க எனக்கு அது என்ன, இங்க நான் கொடுக்குறேன்னு வைங்க ப்ரோ. சரி ஒரு 35,000 பே பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. வேற வழி இல்லாம பே பண்றேன். இவங்க டிவைஸோட போட்டோ எல்லாம் எடுத்து பார்ட்ஸுக்காக இங்க இருந்து ப்ரொபோசல் அனுப்பி அவங்க வந்து அதை பாஸ் பண்ணிட்டு ஃப்ரீயா டிஸ்பிளே அனுப்புனாங்கன்னா 35,000 கல்லா கட்டணும்ல என் ஆபீஸ்க்கு. தெரியல இதெல்லாம் பண்றாங்கன்னு தெரியலப்பா. நான் ஜஸ்ட் சொல்றேன்ப்பா, எல்லாருமே அந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னா. பட் ஆனா அஃபிஷியல் ஆப்பிளோட ஸ்டோர் இப்போ டெல்லி இந்த இதுல பெங்களூர்ல கூட ஓபன் பண்ணிருக்காங்கல்ல, அங்கெல்லாம் போனோம்னா போன்ல இந்த மாதிரி வாரண்டி இருந்தாலும் சரி, வாரண்டி இல்லைனாலும் சரி, அப்டேட்னால உங்களுக்கு டிஸ்பிளேல ஒயிட் இதாயிருச்சு இல்லை லைன் வந்துருச்சு அப்படின்னா ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட் அஃபிஷியல் ஸ்டோர். சரி விடுங்க, இதுக்காக டெல்லிலாம் போக முடியுமா? சரி, நம்ம பாகவதர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டு ரியல்மி வாட்ச் S2 கேட்டான் ப்ரோ. என்னோட வாட்சை பார்த்துட்டு சரின்னு ஃப்ளிப்கார்ட்டில் 2.6K பர்ச்சேஸ் பண்ணேன். டுடே ரிசீவ் பண்ணேன், ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி. பட் செக் பண்ணும்போது டிவைஸ் ஆன் பண்ணி செக் பண்ண கூடாதுன்னு டெலிவரி பர்சன் சொன்னார். ஸோ ஃபிசிக்கல் டேமேஜ் இருக்காதுன்னு பார்த்துட்டு ரிசீவ் பண்ணிட்டேன். வீட்டில் வந்து ஆன் பண்ண ஆன் ஆகலை. தென் சார்ஜ் போட்டு பார்த்தேன், சார்ஜும் ஆகலை. எனக்கு பீதி ஆகிடுச்சு. பிகாஸ் அமௌண்ட் நான் பே பண்ணேன். அந்த பண்ணாட காசு கொடுக்க மாட்டான். ஃப்ளிப்கார்ட் கிட்ட நான் தான் போராடணும். தென் உடனே ப்ராடக்ட் ரிட்டர்ன் போட்டேன். கால் சப்போர்ட்டுக்கு போச்சு. அவன் இங்கிலீஷ் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டான். சரி வேற வழி இல்லை, அரைகுறை இங்கிலீஷில் அரை மணி நேரம் எல்லாம் கேட்டுட்டு ரியல்மி சர்வீஸ் சென்டர் ரீச் பண்ண சொல்கிறான். பண்ணாட
எவ்வளவு சொன்னாலும் கம்பெனி ரூல்ஸ்னு சொல்றான். என்னடா இது நியாயம்? டெலிவரியில ஆன் பண்ணா வாரண்டி ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஆன் பண்ணாம செக் பண்ண சொல்றான். அதுதான் ஆன் ஆகவே இல்லையடா வெண்ண. காண்டில் சார்ஜ் பிளக்ல விட்டுட்டு வந்துட்டேன். டோட்டலா ஒரு 45 மினிட்ஸ் சார்ஜ்ல கனெக்ட் ஆகி இருந்துச்சு. சரி பேக் பண்ணலான்னு போனா வைப்ரேட் ஆகிட்டு 0% காமிச்சது. சார்ஜிங் அப்படின்னு வந்தது. எனக்கு அப்புறமா தான் நிம்மதியா இருந்துச்சு. ஸோ கைஸ் கருத்து என்னன்னா 0 போச்சுன்னா ஆன் ஆகாது இல்ல. ஆமா 40 நிமிஷம் அதே 40 நிமிஷம் வாட்சுக்க. அதுவும் ஆப்பிள் தானே பாக்கல நீங்க? அதே மாதிரி தான் இருக்கும். அல்ட்ரா வாட்ச் S2ங்க இது. ஆப்பிள் வாட்ச் மாதிரியே இருக்கும். 3 தாங்க புது மாடல் தான் இப்படி வாட்ச் அல்ட்ரா. ப்ரோ பழைய இது அல்ட்ராலனா ஆப்பிள் வாட்ச். ரியல்மி இஸ் நியூ ஆப்பிள் ப்ரோ. நீங்க நியூ நார்மல் மாதிரி ப்ராடக்ட் ரிசீவ் பண்ண உடனே ஆன் பண்ணி அதான் பதறிடாதீங்க. பாருங்க அதுக்கு முன்னாடி ஓடிபி கொடுக்காதீங்க. கொடுத்தா அவ்வளவுதான். பிளிப்கார்ட் ஆட்டையை போட்டுருவான். சர்வீஸ் சென்டர் போன்னு சொல்லிடுவான். மாமா பையா பிளிப்கார்ட். உன்னை நம்பி பாடுறா கியூஆர் போடாம நான் ஒன்னே. இது நம்ம நிலைமை இல்லையா? ஏன்டா அப்படி பண்றீங்க? சரி 100ல ஒருத்தருக்கு நடந்தாலும் பிரச்சனை தானே. சோ இப்ப தெரிஞ்சிருச்சு யாருக்காச்சும் ஆன் ஆகல அப்படின்னா ஒரு 40 நிமிஷம் வச்சீங்கன்னா 0% காட்டி ஆன் ஆக ஆரம்பிச்சது. சார்ஜ் ஆகி 45 நிமிஷம் கழிச்சு 0% வாட்சுக்கே உள்ள 5000 mAh பேட்டரி வச்சிருக்கேன். சரி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திருச்சிற்றம்பலம் அப்படின்னு நண்பர் வந்து நான் லாஸ்ட் ஜூலை Pixel 6a பேட்டரி நால $100 கிளைம் பண்ணேன் ப்ரோ. பண்ணிட்டு பேட்டரி சேஞ்ச் பண்ண போனேன். அவங்க பேட்டரி பல்ஜ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அதையும் ஃப்ரீயா மாத்தி கொடுத்தாங்க. $100 சேவ்டு பேட்டரியும் ஃப்ரீயா மாத்தி ரொம்ப நல்லவங்களா இருக்கு. இவங்க நேரம் நல்லா இருந்திருக்கு ப்ரோ. அப்படி செக்கே பண்ணாம எப்படி இருக்காங்க? லக்கி गाय. ஏனா செக் பண்ணவே காட்டிரோம்ல. இவர் கிளைம் பண்ணிட்டாரு. காசு கட்ட சொல்லுங்க. நம்ம இவருக்குலாம் அப்படி தான் இருந்துச்சு. நம்ம ஜாவேத் ப்ரோ தெரியும். ஆமா. நம்ம ஆளுக்கு எங்கயோ மச்சம். இவனுக்கு எங்கயோ மச்சம் இருக்குது அப்படினு சொல்லலாம். சரி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மகேந்திரன் அப்படின்னு நண்பர் வந்து ஹாய் சிவா ப்ரோ பீன் ஃபாலோயிங் யூ ஃபார் த past 3 years. Will not be able to watch all the video but at least will watch one video of you per day. Wanted to share a 8-year experience with OnePlus and also need you information. First I bought OnePlus 60 on November 2018 bro. This was my first flagship mobile. அந்த நேரத்துல மொபைல் செமையா இருந்தது. ஸ்லீக் பட்டரி ஸ்மூத் OS வேற வித் ஃபர்ஸ்ட் ஆன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். குட் கேமரா. ஐ ஈவன் வென்ட் டு லான்ச் ஈவெண்ட் விச் வாஸ் கண்டக்டட் இன் டெல்லி. அந்த அளவுக்கு எங்க ஆளு பெரிய தீவிரமான ஃபேனா இருந்திருக்கேன். நான்லாம் வெறி கொண்டு அருவாளோட சுத்திட்டு இருந்தேன். ஏன்டா நான் 6ல அவெஞ்சர்ஸ் எடிஷனுக்கு காசு எடுத்து வந்திருக்கேன். போன் கொடுக்கல நீ. ஒன்லி செலிபிரிட்டிஸ்க்கு ஃப்ரீயா கொடுப்போம். OnePlus வேஸ்ட்ரா. செலிபிரிட்டிஸ்க்கு ஃப்ரீ. ஒன்லியே OnePlus அப்படின்னு சொல்லி சுத்திட்டு செலிபிரிட்டி இல்ல. அதனால I even have the glass invitation with me till now. After 2 years, I bought OnePlus 8T and I was using the device for almost 5 years. Back glass was broken within 6 months of purchase. 2 டைம் வந்து நான் டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணியிருக்கேன் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். விஆர் மால்ல தான் போய் மாத்திருக்காரு கிரீன் லைன் இஷ்யூனால. அவங்க வந்து எந்த விதமான டினையும் பண்ணல, சர்வீஸ் பண்ணி கொடுத்தாங்க. This incident got my trust on OnePlus even more. அதர் டாப் அண்ட் மிட் பிராண்ட்ஸ்லாம் வந்து இந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கிரீன் லைன் அது உண்மைதான். ஆஃப்டர் 5 years ஆஃப் 80 SOT வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி நேரத்துக்கு வந்துருச்சு. ஆனாலும் பட்டரி ஸ்மூத்து, லேக்லாம் எதுவும் இல்லை. ஹேண்டில் பேக்ரவுண்ட் ஆப்ஸ் கேம்ஸ் எல்லாமே நல்லாவே ஸ்மூத்தாகவே ரன் ஆச்சு. பட் இந்த பேட்டரி ப்ராப்ளமும் கேமரா அப்கிரேட் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்னால நான் புது டிவைஸ் பண்ணலான்னு பார்த்தேன். ஸோ நான் இப்போ வந்து iPhone 17, OnePlus 15, 15R, iQOO 15, S25 தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆஃப்டர் சீரியஸ் சர்ச் அண்ட் கன்சிடரேஷன் நான் OnePlus 15 வாங்கினேன் 16/512 for battery Oxygen OS, mainly lifetime display warranty. Many YouTube reviews were bad mouthing for camera of OnePlus 15 after MK-based review. But in camera comparison, it was par with all the flagship camera phones. I did not find much difference. Battery life வந்து பாத்தீங்கன்னா homogeneous. என்னன்னா ஆல்மோஸ்ட் 13 ஹவர்ஸ்க்கு மேலே SOT வருது. 5 ஹவர்ஸ்க்கு மேலே யூடியூப் பார்க்குறேன். 2.5 மணி நேரத்துக்கு மேலே FC கேம் அதாவது ஃபுட்பால் ஆடுறாரு. இல்லாட்டி ஃபார் கிரையா தெரியல ஏதோ ஒன்று. 2 hours prime video, 1 hour வந்து Chrome, ஒரு 40 நிமிஷம் WhatsApp and more. But suddenly I saw some news about OnePlus will shut down. Alone bro. Indian government after OnePlus tax, free screen all. What is your view here about OnePlus 15? Did I bought the good device? Bro, நல்ல டிவைஸ் தான். ஆல்ரெடி கமெண்ட் பண்ணியிருந்தேன் bro. அதெல்லாம் நல்ல டிவைஸ் தான். ஏன் bro? அது நல்ல டிவைஸ். அது என்னன்னா பேட் மவுத் குட் மவுத்லாம் இல்ல, நார வாயலுங்க. நிறைய இடத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரோ, இப்போ OnePlus வந்து முன்னளவுக்கு இப்போ அவங்களால மார்க்கெட்டிங் ஆஸ்பெக்ட்ஸ்ல முன்னளவுக்கு இப்போ பணம் கொடுக்க மார்க்கெட்டிங்ன்றதை விட அந்த மர்ஜர் தான். ஓப்போ வந்து சுப்ரீமசி ஆயிட்டான், அவ்வளவுதான். இனிமேல் அவன் கிடக்குறான் ப்ரோ சுப்ரீமசி. OnePlus வந்து தட்டி உட்கார வச்சிடறாங்க. அதெல்லாம் சுப்பாரியாலாம் இருப்பான். ஆனா ஹைலைட் என்னன்னா
ஓப்போ வந்து ஹேசல் பிளட் ஓகே, ஆனா ஹேசல் பிளட் இல்லாதப்பதான் எனக்கு இப்போ ஒன் பிளஸோட கேமரா வந்து நல்லா நேச்சுரலாகவும் ஷார்ப்னஸ்லாம் நல்லா இருக்கு. அது நேச்சுரலா இருக்குன்றது உண்மைதான். அது ஷார்ப்னஸ் நல்லா இருக்கு. ஏன்னா நேச்சுரல் வந்து மெயின் சென்சார் நல்லா இருக்கு. இப்போ கூட நான் OnePlus 15 தான் ரெண்டு பேரும் யூஸ் பண்றாங்க. நிர்மல் ப்ரோவும் சரி, நம்ம லட்சுமி ராஜன் அண்ணாச்சியும் சரி, ரெண்டு பேருமே OnePlus 15 தான் வச்சிருந்தாங்க அந்த டாட்டட் கேசஸோட. செமையா இருந்தது, அவங்க ரெண்டு பேரும் என்ஜாய் பண்ணாங்க. நான் வந்து அந்த இடத்துல என்ன அப்பப்போ மட்டும் லைட்டா அப்படி ஃபிளக்ஸ் பண்றது, 15 அல்ட்ரா வச்சுட்டு 400 mmல அப்படின்னா அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் முடியாது. பட் மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா ஃபோன் சூப்பர் ப்ரோ. பேட்டரி லைஃப் செமையா இருந்தது, செம ஸ்மூத்தா இருந்தது. எங்க வேற பேட்டரி கேக்காவா அதுதானே கொடுத்துருக்கான். எனக்கு இதை ட்ரெயினே பண்ண 3 நாள் நிக்குது அப்படின்றான் அவன். சோ அதான் ஃபேக்ட். ஆனா எல்லாரும் என்ன பண்ணிடுறாங்கன்னா கேமராவை பட்டுன்னு அடிச்சிடுறாங்க ப்ரோ. இதுல என்ன பிரச்சனைனா, ஏன்னா அவங்க யூஸ் பண்ண போன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் பெரிய பெரிய அல்ட்ராவை யூஸ் பண்ணிட்டு டப்புன்னு வந்தீங்கன்னா இதுல உங்களுக்கு அது சின்னது தெரியும். நான் சொல்றேன் 73,000 ரூபாய்க்கு என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தா இந்தியால ஒரு GT8 Pro, ஒரு iQOO 15, அப்புறம் OnePlus 15, சரி பக்கத்துல X300, இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணா டிஃபரன்ஸ் டிராஸ்டிக்கா இருந்தா நான் சொல்லலாம். கரெக்ட். ஆனா அந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் டிராஸ்டிக்கா ஆன் ஸ்கிரீன்ல பார்க்க வாய்ப்பே இல்ல. இது ஒரு 80 வாங்குச்சுன்னா அது ஒரு 90 வாங்குது, அந்த மாதிரி தான் இருக்குது. அப்புறம் என்னது, சோ ஒரு 10% டிஃபரன்ஸ் ஆகும். ஆனா லைஃப் டைம் டிஸ்ப்ளே அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இந்த BBK ஃபேமிலில மோரோவர் உங்களுக்கு OnePlus ரொம்ப பிடிச்சிருச்சுல்ல. OS இருந்தாலும் சரி, UI இருந்தாலும் சரி, எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது எவன் என்ன சொன்னான், உங்களுக்கு பிடிச்சிருக்கல யூஸ் பண்ணுங்க, என்ஜாய், அவ்வளவுதான். அடுத்து பாருங்க, ஆல்வின் சில்வஸ்டர் அப்படிங்கிறவர் வந்து மை வைஃப் இஸ் யூசிங் X300. கொஞ்சம் ஓவராகவே தான் இருக்கு. ஒரு லைட் சோர்ஸுக்கு கீழே மல்டிபிள் ஹியூமன் சப்ஜெக்ட்ஸ் போர்ட்ரேட்ல போட்டோ எடுக்கும்போது ஒரு ஃபேஸ்ல நல்லா ஃபோக்கஸ் பண்ணி இன்னொரு ஃபேஸை வேக்ஸ் ஸ்டாச்சு மாதிரி பெயிண்ட் பண்ணிடுது. சிங்கிள் ஹியூமன் எடுக்கும்போது பரவாயில்ல, போர்ட்ரேட்னால சிங்கிள் ஹியூமனை எடுக்கணுமா? போர்ட்ரேட்னா சிங்கிள் தான் எடுக்கணுமா? என்னையா பேச்சு இதெல்லாம்? அப்புறம் வந்து போர்ட்ரேட் எனக்கு தெரியும், அவர் அதான் சொல்றாரு, சிங்கிள் ஹியூமன் தான் எடுக்கணுமா ஆஸ் பர் டெக்னாலஜி. கப்புள்ஸ் போட்டோலாம் எடுக்கணும், ப்ராசிக் ரொம்ப இருக்கு ப்ரோ. கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. போட்டோகிராஃபி அது வந்து தனி ப்ரொஃபைல். நீங்க வந்து இந்த ப்ளீச்சிங் காம்பவுண்ட் அதெல்லாம் எதுவும் போடவே தேவையில்லை, நாங்களே போட்டு கொடுத்துருவோம். எங்கால் பாத்தீங்கல்ல, ஆக்சுவலா வந்து அன்னைக்கு என்னன்னா மிஸ்கின்காக ஒரு லொகேஷன் பார்க்க போயிருந்தாரு. அதனால கீழே இருந்து அப்படியே ரோட்ல ப்ரோ அந்த சம படமாச்சே ப்ரோ, ஒன்னு சேரன் வச்சு எடுத்திருப்பாரு, யுத்தம் பயங்கரமா யுத்தம் செய் மாதிரி எங்காலு கொடூரம் கேமரா கீழ இருந்து கொண்டு போயிருக்காரு அப்படியே சர். சினி ஃபீல்ட்ல இருக்கன்றத அப்பப்ப காட்டிக்கிறாருங்க, வேற ஒன்றும் இல்லைங்க, ஃப்ளெக்ஸ் பண்றாரு அவரு. சரி, அடுத்து ராகுல் கிருஷ்ணன் நண்பர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மை பிரதர் பாட் 2 Vivo 2 வாங்கியிருக்காங்க, 2 Vivo X300 for 50K ஆஃப்லைனா எக்ஸ்சேஞ்ச் பிளஸ் 50K அப்படி சேம் கிரே கலர், ஆல் சாட்டிஸ்ஃபைட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஃபிளாக்ஷிப் கேமரா, டிஸ்ப்ளே, ஃபார்ம் ஃபேக்டர், பர்ஃபார்மன்ஸ் எக்ஸப்ட் ஸ்லைட் ஹீட்டிங் when using camera. ஓகே, பேட்டரி ட்ரெயினும் கூட. Volume is low since it is compact. These are common due to compactness, not a major concern. Worth compared to iPhone 17 and 17 Pro. If Vivo had did optimization on heating and battery drain, then this is the best compact flagship phone in this price. So underrated bro. Underratedலாம் bro, ஊருக்குள்ள இத பத்தி தான் ஒரு கூவிட்டு இருக்காங்க. எல்லாரும் அதான் வாங்கி இருக்காங்க. underratedலாம் கிடையாது, எல்லாம் வாங்கி. இந்த போன்ல கானே ஏதாச்சும் ஃபீச்சர்ஸ் தான், எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் தான், கானே எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் தான், அந்த அளவுக்கு ஃபீச்சர்ஸ் அள்ளி போட்டிருக்கான் ப்ரோ. இது என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஒருத்தர் ட்வீட் போட்டாரு, அந்த ட்வீட் செம ஃபன்னு. என்னாச்சுன்னா ட்விட்டர்ல ஒருத்தர் போட்டிருந்தாரு, இந்த மாதிரி விவோட ஆஃப்டர் சேல் சப்போர்ட் சூப்பர் போட்டுருந்தாரு. அது வந்து நம்ம எல்லாருமே அக்செப்ட் பண்ணுவோம், அது உண்மை. ஆனா விவோ வந்து ரொம்ப சைலண்ட், அவங்க மார்க்கெட்டிங்கே பண்றது இல்லைன்னு போட்டாரு. அப்ப என்னாச்சு, கீழே ஒருத்தர் வந்து கமெண்ட்ல போட்டிருந்தான், யோ என்னையா சொல்ற, இதே ட்வீட்டை வந்து நான் எல்லார்கிட்டயும் பாக்குறேன், எல்லாரோட ஹேண்டில்லையும் நிஜமா ஏதாவது அவனுக்கு கொடுத்தானுங்களா? எல்லாருமே போட்டிருக்காங்களா? விவோ வந்து எப்படின்னா, விவோ வந்து சைலண்ட்லி பெர்ஃபார்மிங் குட், தே ஆர் நாட் டூயிங் எனி கிமிக்கி மார்க்கெட்டிங், எதுவுமே இல்ல. ஆனா நல்லா வந்து மார்க்கெட்ல மக்களை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிடுது, அதனாலே மக்கள் வந்து அதை வாங்குறாங்க. அவன் மார்க்கெட்டிங்கே பண்ணலாம் சொல்லாதரா. இந்த ட்வீட்டை படிச்சு இப்படி திரும்ப போது கூட வீட்டு வாசல்ல ஒரு பேம்ப்ளெட் வந்து விழுதுரா. அப்படிதான் இருக்கு எல்லா இடத்துலயுமே விவோ போன போட்டிருக்கு. அதுல போன ஸோ அந்த அளவுக்கு ஆக்சுவலா இருக்கு ப்ரோ. இது வந்து என்னன்னா, அண்டர் ரேட்டடும் கிடையாது, ஓவர் ரேட்டடும் கிடையாது. இதுல ஹைலைட் என்னன்னா, இப்போ நீங்க சொன்னீங்களே X300 Pro நல்ல போன், X300 நல்ல போன் தான். நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், வேணும்னே சொல்ல அதுக்கு ஒண்ணு அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. அதுல கான்ஸ் இருக்கு, பட் ஆனா அதை யாரும் சொல்லவே மாட்டேங்கிறாங்க. எனக்கு அதுதான் கடுப்பு, வேற ஒண்ணுமே கிடையாது. நல்ல போன் தான். இப்போ ஸ்பீக்கர் இருக்குல்ல ப்ரோ, iPhone 17 Pro இருக்குல்ல ப்ரோ, அதோட ஸ்பீக்கர் பயங்கரமா இருக்கும் ப்ரோ. அதே மாதிரி பிக்சலும் பாத்தீங்கன்னா காம்பேக்ட் பிக்சல் ஸ்பீக்கர் வேற லெவலுங்க. இங்க பாருங்க, இப்போ நான் வால்யூம் ஏத்துறேன், பிக்சல் ஸ்பீக்கர்லாம் அல்டிமேட்டுங்க. 9A பயங்கரமா இருந்துச்சு A சீரிஸ்ல. சோ ஆமா, சோ காம்பாக்ட்னால பேட்டரி அது சரி, ஸ்பீக்கர் கம்மியா இருக்கு அப்படி. நீங்க அல்ட்ரா வாங்குனாலுமே ஸ்பீக்கர் அதுல வந்து சுமார் தான். நாங்க அதனால தான் சொல்றோம், யூஸ் பண்ணுங்க. ஒவ்வொருத்தரோட ஸ்பீக்கரும் ஒவ்வொரு மாதிரி இல்ல. நான் X1 அல்ட்ரா தான் வாங்குறதுக்கு போனேன்னு சொன்னேன்ல, அந்த கதை அதுதான்.
சாட்டிஸ்ஃபை ஆகல, அதனால தான் எக்ஸைட் அல்ட்ரா. ஓப்போ வந்து விவோட கொஞ்சம் சவுண்ட் பெட்டரா இருந்தது. இந்த மாதிரி ஒரு சில ஃபேக்டர்ஸ் இருக்கு ப்ரோ. சரியா? ஆனா ஸ்டில் ஓப்போ விட சாம்சங், ஆப்பிள், பிக்சல்லாம் நல்லா பண்றாங்க ஸ்பீக்கர்ல. சாம்சங், ஆப்பிள், பிக்சல் ரிலேபிளா இருக்காங்க. அது இந்த S25 அல்ட்ரால அந்த வெண்ட் பெருசா ஓட்ட போட்டு கொடுத்தா பாருங்க, ஆடியோ அவுட்புட் இதுல கேட்டானே வேற லெவல்ல இருக்கு. இதுல வேற S26 அல்ட்ரால இன்னும் சவுண்ட் பெட்டர். ஆமா, இன்னும் பெட்டர் பண்ணிருக்கானுங்களாம். சரி, நம்ம என்னன்னு பார்ப்போம். ஞானராஜன் ராமானுஜம் அப்படின்ற நண்பர் வந்து கேமரா ப்ராசஸ் டைம் ஆகுது ப்ரோ, அவுட்புட்ல வேற லெவல்ல இருக்கு, பேட்டரி 1 டே சாலிடா, லைட் யூஸ்னா வரும் 1.5 days வரைக்கும், அதாவது சாலிடா 1 day வந்துருதான், லைட் யூஸ்னா 1.5 days வரைக்கும் வருது அப்படின்னு சொல்லிருக்காரு. அந்த காமேஷ் ப்ரோ சொன்னது அந்த ப்ராசஸிங் டைம் ஆகுது அப்படின்றாரு. போட்டோ எடுத்தோம்னா. ஆனா இன்னொன்னு என்னன்னா ப்ரோ, பெரும்பாலும் கேமரா யூஸ் பண்ணிட்டே இருந்தா ட்ரெயின் ஆகுது ப்ரோ. இல்ல ப்ராசஸிங்கே சொல்ற, ஒரு போட்டோ எடுத்து உடனே அவுட்புட் வர மாட்டேங்குது அப்படின்றாங்க. ஞாபகம் இல்லையா ப்ரோ, நம்ம எக்ஸ்டர்னல் எல்லாமே யூஸ் பண்ணும்போது நமக்கு ப்ராசஸிங் ஆச்சு ப்ரோ. நம்ம தான் லைவா அதை வீடியோலயே கவர் பண்ணி போட்டுருந்தோமே. இல்ல நீங்க வந்து இதுக்கெல்லாம் சொல்றீங்க, எதுக்கு? சாம்சங்லாம் அடிச்சீங்கல்ல. சாம்சங்லாம் அடிச்சிட்டு இருந்தாங்க எல்லாம். போட்டோ போட்டா ப்ராசஸிங் வருது, ஏன் வரல? ஏன் இதுக்கு வந்து யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஏன் விவோட அல்காரிதமே கடந்த 4 வருஷமா அப்படிதான் ப்ரோ இருக்கு. சாம்சங் இப்பதான் ஏதோ தப்பா பண்ணி அந்த மாதிரி. விவோலாம் சப்போர்ட் பண்ண ஆளே இல்லை ப்ரோ, நீங்க வேற. ஆமா பாவம், அண்டர்ரேட்டட். ஆமா, ஆக்சுவலா ட்விட்டர் பக்கம்லாம் வந்தீங்கன்னா அவ்வளவுதான், அருவாள் எடுத்துட்டு கிளம்பிடுவீங்க. ஏன்னா விவோ யூஸரே அருவாள் எடுத்து ட்விட்டர் யூஸ் பண்றதுல நினைக்கிறேன். லைட்டா அந்த பக்கம் போயிட்டு வந்தீங்கன்னா தெரியும். லைஃப்ல நல்லா நிம்மதியா இருக்கணும்னா இன்டர்நெட் வராதீங்க, அவ்வளவுதான். யூடியூபோட நிறுத்திக்கோங்க. ஆமா. IM_pack அப்படிங்கிறவர் வந்து எக்ஸப்ட் ஃபார் த சாஃப்ட்வேர் அண்ட் த வார்ம்த் I have no issues with the X300. Camera, screen, battery, network, everything seems satisfactory and superior. Coming from S23 Ultra, I did not find any compromise except the software. Speakers are a bit okay, not really loud and clear, but I don't use speakers much, so I am not bothered about it much. Okay. And its form factor is just wow. Probably the no compromise compact phone in X300 surely. Satisfied with it. Another complaint is in not sure you can find good cases. விவோக்கு வந்து கேசஸ் இந்த மாதிரி ஆக்சசரிஸ் கரெக்ட், இந்த மாதிரி ஃபோன்ஸ்க்குலாம் கிடைக்கிறது இல்ல. நல்ல கேஸ் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ப்ரோ. ஆனா இது அதான் நான் திரும்பியும் சொல்றேன் ப்ரோ, என்ன பொறுத்த வரைக்கும் ஐ எம் வெரி மச் ஹாப்பி ஃபார் யூ ப்ரோ. இந்த மாதிரி யாருக்கெல்லாம் வந்து உங்களுக்கு X300 ரொம்ப பிடிச்சிருச்சோ ஐ எம் ஹாப்பி, என்ஜாய் பண்ணுங்க, நீங்க செட்டில் ஆயிட்டீங்க. ஆமா, இதுவே வந்து நீங்க ஏதோ ஒரு மன உளைச்சல் வந்து இதை வாங்கிட்டேன் ப்ரோ, இது இப்படி இருக்கு ப்ரோ அப்படி இருக்கு போனீங்கன்னா உங்களை கன்வின்ஸ் பண்றது எங்களுக்கு ஒரு வேலையா இருக்கும். சரியா? ஆனா நீங்க எல்லாருமே வந்து ஹாப்பியா இருக்கீங்க அப்படின்னும் போது எனக்கு ஹாப்பி தான். இதுல பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு யூசர் இருக்கான், அவன்கிட்ட ஒரு ஃபோன் இருக்கு, அந்த ஃபோன் நல்லா இருக்கு அப்படின்றத நினைச்சு அவன் சந்தோஷப்படுறான் அப்படின்னா நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம். பட் அவனே வந்து ட்விட்டர்லயும் வந்துட்டு எல்லா சோசியல் மீடியாலயும் வந்து யூடியூப்ல கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு இதுதான் பெஸ்ட் ஃபோன்ரா, ஒத்த வாடா ஃபோன்னா இதாங்க, வேற ஏதாவது ஃபோன் இருந்தா வந்து பாடுறா அப்படின்னு சொன்னா அங்கதான் ஆரம்பிக்குது பிரச்சனை. அந்த மாதிரி மட்டும் நம்ம பேசாம இருந்தனாலே லைஃப் ஸ்மூத்தா போகும். இது ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு ப்ரோ. நமக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக அதுதான் எல்லாருக்குமே பிடிக்கணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாதுல்ல, அதனால சொல்றேன். அது தப்புங்க. அப்படிதான். ஆனா நிறைய பேர் சுத்திக்கிட்டு இருக்கானுங்க, அதுதான் எனக்கு வேதனையா இருக்கும். உனக்கு பிடிச்சிருக்குன்னா அது உனக்கு பிடிச்சிருக்கு, அதோட நிறுத்திக்கணும். அதை விட்டு மற்றவன்ட்ட போயிட்டு மற்றவன் டிஎம்ல போய் சண்டை போடுறது, அவங்ககிட்ட வந்துட்டு கீழே போய் போஸ்ட்ல போயிட்டு உரண்டை எழுக்கிறது. அவன் வந்து ஏதோ சொல்லி வச்சிருப்பா ஒருத்தன், இப்போ டெக்னோ சூப்பரா இருக்கு அப்படின்னு. யாருன்னு பார்த்தா ஒரு ஆப்பிரிக்கன் கிரியேட்டர், அவர் போட்டு ஏன்னா அவங்க ஊர்ல அது நல்லா இருக்கு, எல்லாருமே வாங்குறாங்க. ஏன்னா நம்ம ஊர்ல இல்லாத மாடல்ஸ் கூட அங்க டெக்னோல நல்ல மாடல்ஸ் இருக்கு. பேசாம கௌதம் ப்ரோட ப்ரொஃபைல் எடுத்துன்னு போய் என்ன பண்ண போறான், ஏதோ பீத்த போன்றா போடா அப்படின்னு போல. ஏன்னா இவனுங்க என்ன பண்றானுங்க, உடனே அங்க போயிட்டு நம்ம ஆளுங்க யாராவது ட்ராக்ஷனுக்கு போயிட்டு டெக்னோவா எங்களுக்கு தேர்ட் ரேட்டட் அது அந்த பிராண்ட். ஏன்னா நம்ம ஊர்ல வர மாடல் அப்படி ரொம்ப சீப் மாடல்ஸ் தானே வருது. அவங்க ஊர்ல ப்ரோ வருது. நம்ம ஊர்ல இருக்கவங்க கேக்குறாங்க ப்ரோ பிளஸ் அல்ட்ராலாம் ஏன் இந்தியால லான்ச் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு. வராது, நீங்க வந்தா அதையும் பீத்த பண்ணா சொல்லுவீங்க. அப்படி இல்ல, அது 35,000 வருது. கேமன் ப்ரோலாம் டெக்னோ கேமரா போட்டோ நல்லா இருந்துச்சு, பட் ஆனா சிம்பிள் ப்ரோ 40,000 ரூபாய். அது 40,000 45,000க்கு வந்ததுனால அது ஒரு ஃபிளாக்ஷிப் தான் ப்ரோ. அதே ஸ்பெக் தான் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 65,000க்கு மொத்தம் கொடுப்பான். இப்ப கேள்வி என்னன்னா, வந்தா வாங்க மாட்டல, ஒரு டெக்னோ ஃபோன் 40,000 எப்படி கொடுக்கறது சொல்லுங்க. இப்படி நாங்க முடிச்சிருவோம் எவடே, அப்படியே அந்த கம்பெனியை முடிச்சிருவோம். அதனால அவன் நிம்மதியா ஆப்பிரிக்கால எல்லாரும் வாங்குறாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு. நான் அங்கேயே இருக்கேன் அப்படின்னு. லைட் சன் அப்படிங்கிற நண்பர் வந்து, நான் iQOO 7 தான் யூஸ் பண்றேன் ப்ரோ ஃப்ரம் 2021. டிஸ்பிளே போயிடுச்சுன்னு விவோ சர்வீஸ் சென்டர் போனேன். 6,000 rupees ஒர்த்தி டிஸ்பிளே அசம்பிள் ஆஃபர் பிரைஸ்ல 2,095 rupeesக்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. குட் சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இதெல்லாம் வேற லெவல். ஆமா, 6,000 ரூபாய்க்கு டிஸ்பிளே, அதுக்கப்புறம் அதுல வேற ஜிஎஸ்டி அது இதுன்னு போடணும்னு வச்சுக்கோங்க, அழகா உங்களுக்கு 2,095 rupeesக்கு மாத்தி கொடுத்துருக்காங்க. 4 பேருக்கு இதெல்லாம் தெரிஞ்சுன்னா எவ்வளவு வைத்தறிச்சல் போடுவாங்க தெரியுமா? ஏன்னா எந்த பிராண்டும் அதெல்லாம் செஞ்சு தரது இல்லை. ஓகே, அடுத்து மாஸ்டர் ஜாக்ஸ் அப்படிங்கிறவர் வந்து, ப்ரீவியஸ் ஃபோன் Realme 8 4G. I used it for 4.7 years. Still it's working conditionல இருக்கு. Okay. Hi bro, 20 days ago I bought OnePlus 15R. Initially I had to plan to buy S24 Ultra in second hand market. Okay. Diwali timeல. It was around 60 to 65k with warranty and good condition. Then over the time OnePlus 15 attracted me, and finally due to the budget constraints I bought 15R and I am very much satisfied. We already covered pros of multiple videos. I just wanted to tell the cons.
நோ டெலிஃபோட்டோ அதெல்லாம் எனக்கு பஞ்சாயத்தே இல்லை ப்ரோ. நீங்க வர ப்ரோ இந்த ரெட்மில வந்து பாத்தீங்கன்னா இந்த Note 15 Pro Plus இப்போ யூஸ் பண்ணிருப்போம். அந்த ஹெச்பி சென்சார் இப்போ எப்படி 15 நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு என்ன ஃபீல் 4x வரைக்குமே டீசெண்டா ஹேண்டில் பண்ணிடுது. நான் இப்போ கௌதம் ப்ரோ நிக்க வச்சு அப்படியே இருக்கு. எக்ஸாக்ட்லி கௌதம் ப்ரோ வச்சு நான் ஒரு டெப்த்தோட ஒரு போட்டோ எடுக்கணும்னு நினைச்சேன்னா ஒரு 3x போயிட்டு அடுத்தனா போர்ட்ரேட்டே தேவையில்ல 3xல எடுக்கலாம். ஆனா ட்விஸ்ட் என்னன்னா 15R ல நல்லா எடுக்குது. அப்போ நீங்க என்ன பண்ணா கொஞ்சம் சப்ஜெக்ட் க்ளோஸ்ல போய் எடுத்தீங்கன்னா ஓகே, 2 பேர் இருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதுக்கு ஃப்ரேம் பண்ணி எடுத்தீங்கன்னா 15R நல்லா எடுக்கும். ஸோ இந்த டெலிஃபோட்டோ இல்ல அப்படிங்கறது வந்து என்னால என்ன எப்படி யோசிக்கிறேன்னு சொல்றேன். சும்மா எப்ப பாரு Note 10Xலயே போட்டோ எடுக்கிற ஒருத்தர் அப்ப இந்த போனை வாங்கிருக்க கூடாது. நான் 10Xல தான் ப்ரோ போட்டோ எடுப்பேன், நான் 5Xல தான் ப்ரோ போட்டோ எடுப்பேன் அப்படின்னா அவங்க வாங்கிருக்க கூடாது. நான் நீங்க சொன்னதை நான் தப்பு சொல்லணும்னு சொல்லல ப்ரோ, யதார்த்தத்தை சொல்றேன். எந்த போன்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுதானே வாங்கணும். அதுல 2 கேமரா இருக்குன்னு தெரிஞ்சுதானே வாங்கணும். அப்ப 3வது கேமரா இல்லங்கிறத நம்ம பேசவே கூடாது. கரெக்ட் தானே? இப்ப நான் 3வது கேமரா இருக்கு வாங்கிட்டேன், அந்த 3வது கேமரா ஒரு நொல்ல கண்ணா இருக்கு, கேவலமா இருக்கு அப்படின்னா நீங்க அதை அடிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு சொன்னா நம்ம S24 S25 அதுல எல்லாம் இருக்கக்கூடிய அந்த 10 மெகாபிக்சல் 3x அது லோ லைட் ஆச்சுன்னா ப்ரோ அதுக்கு பேசாம நானே கண்ணால கொண்டாட அப்படியே நின்னு பாத்துட்டேன் ப்ரோ. ஆமா ஓகே மச்சான் தேங்க்ஸ் ரா போயிட்டேன். எனக்கு மெமரி ஆயிருச்சுங்க. நீ போட்டோ எடுத்து கிளிக்க வேணாம், நானே மெமரி பண்ணிக்கிறேன். ஏன்னா நீ அவனே எடுப்ப, அது அவன மாதிரியே இருக்காது. அப்புறம் நான் ஒரு 4 வருஷம் கழிச்சு பார்த்துட்டு இங்க யார் எடுத்தோம் அது மச்சான், இது யாரு தெரியுது, யார் இருக்காங்களோ அவங்களே அவனும் பார்த்துட்டு நீ எங்கடா எடுத்த, எந்த ஏரியா கீழே போய் ஜியோ லொகேஷன் பாடுறா இருக்கும். அந்த அளவுக்கு அதை எடுக்காமே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா பெரிய பிரச்சனை ப்ரோ. அதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல. அடுத்து வந்து அல்ட்ரா வைட் இஸ் லேக்கிங் டு கேப்சர் டீடைல்ஸ் போத் இன் டே லைட் அண்ட் லோ லைட். அது 8 MP பேருக்கு வைக்காது. அது இன்னி வரைக்கும் அந்த 8 MP வச்சு தான் எல்லாரும் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் ஃபேக்ட் தான், இது அக்செப்டடு. நோ மேக்ரோ ப்ரோ, மேக்ரோ நல்லா எடுக்கும் ப்ரோ. நான் அடுத்து சாம்பிள் அட்டாச் பண்ணிருப்பேன். நீங்க 2.5xல போயிட்டு மேக்ரோ ட்ரை பண்ணி பாருங்க. ஆமா நல்லா எடுக்குது. 15R இதுலயே போட்டுருந்தாரு கரெக்ட்டா. அந்த வெட்டிகிளி ஸ்பைடர் எல்லாம் எடுக்க ட்ரை பண்ணிருப்பேன். நீங்க பாருங்க ஃபோன் என்கிட்ட ரொம்ப நாள் வச்சிருக்க முடியல. நம்ம குமார் ப்ரோவோட சப்ஸ்கிரைபரோட தான். குமார் ப்ரோ அவர் என்ன நினைப்பாரு, யோ பேர் வாரத்துக்கு 2-3 வாரமா வச்சிட்டு இருக்கீங்க. ஒரு வாரத்துல நாங்க அனுப்பிட்டோம். ஒரு லாங் டைம் ரிவ்யூ போடலாம்னு. அது நீ வாங்கி போடுறா என்ன சொல்லிருப்பேன் மனசளவுல சொல்ல வச்சு. ஓகே அப்புறம் நோ லாக் மோட் வீடியோ ஃப்ரீஸ் ஆயிரும். எல்லாரும் என்ன கொஞ்ச நேரம் 2 பேருமே ஒரே மாதிரி இல்ல பாட்காஸ்ட் கேட்டிருந்தீங்கன்னா இருந்திருக்கும். என்னாச்சு ஏன் அமைதியா இருக்கு ப்ரோ, இதெல்லாம் நியாயமா? நம்ம யூஸ்டு மார்க்கெட்ல போயிட்டு இப்போ 35,000க்கு 40,000க்குனே வைப்போம். 40,000க்கு யூஸ்டு மார்க்கெட்ல போனாதான் நமக்கு வந்து 13 Pro மாதிரியான போன் கிடைக்கும். லாக் வீடியோ எல்லாம் எடுக்கணும்னா எக்ஸ்ட்ராவா நிறைய வேலை. X300 வாங்கிக்கோங்க, லாக் வீடியோ இருக்கும். X300 X300ல இருக்கு லாக். சரி விடுங்க, நம்மால இப்போ சரி 1 or 2 OS bugs but OnePlus community is active and solving it. சரி இதனால கான்ல சொல்லிருக்காரு bypass charging is not cutting off at threshold and untrustable Chinese phone updates. சரி எங்கால் கடைசியில காய துப்பி இருக்காரு. சரி ஓகே. ஆனாலும் ப்ரோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய காணலாம் இல்ல. உண்மையா சொன்னா ஊருக்குள்ள ஏப்ட பிரச்சனையோட ஏப்ட போன் சுத்திட்டு இருக்கு. அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது 15R வந்து ஜெம் மாதிரி ஆயிடும் பாருங்க. நீங்க வேணா நல்லா பாருங்க, நான் திரும்பியும் சொல்றேன். அன்னைக்கு என்னாச்சு, ரெட்மி 9 Note 9 கூட இல்லை, ரெட்மி 9 சச் ஜெம் ஆஃப் அ ஃபோன். ரெட்மி 9 ரிலீஸ் ஆகும்போது இந்த கர்மத்தை எவன்டா வாங்குவான்னு சொன்னானுங்க. அது என்னன்னே எனக்கு புரிய மாட்டேங்குது. ஒரு 5 வருஷம் ஆயிடும். 5 வருஷம் ஆனதுக்கப்புறம் அதெல்லாம் விடுங்க ப்ரோ, காலங்கள் கடந்து விட்டனா அதை பத்தி பேசுறாங்க. இப்ப நான் திரும்பியும் சொல்றேன், இப்ப ஏதாவது ரிலீஸ் ஆகும் 14CV எடுத்துக்கோங்க, நோட் பண்ணிச்சுக்கோங்க. அது எவ்வளவு கேவலமா நம்ம நிறைய விஷயங்களை திட்டிருப்போம். அதோட ப்ரோஸும் சொல்லிருப்போம், கான்ஸும் சொல்லிருப்போம். ஒரு 5 வருஷம் கழிச்சு வேணா போஸ்ட் போடுவான் ப்ரோ. அன்னைக்கு மறக்காம என்ன டேக் பண்ணிடுங்க. சினிமாட்டிக் விஷயம்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? அதாவது இந்தியால 14CV வந்துச்சுங்க. அது வந்து 2025ல கிட்டத்தட்ட ஃபீல் ஆச்சு. 2024ல வந்து அது வந்திருந்தாலும் 2025ல வந்து அது டாக் ஆஃப் த டவுனா கிட்டத்தட்ட எல்லாரும் பார்த்தாங்க. அது 2 32 மெகாபிக்சல் செல்ஃபி ஷூட்டர் அன்னைக்கு வந்த மாதிரி இன்னைக்கு வரலங்க அப்படின்னு. டே ஏன்டா அன்னைக்கு போட்டு அந்த அடி அடிச்சு வெளுத்துட்டு இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு புகழாரமா இருக்கும். இது எப்படி தெரியுமா ப்ரோ, 4 பேர் இப்போ சிம்பிள் ப்ரோ, விஜயகாந்த் இருக்காரு ப்ரோ, எங்க பார்த்தாலும் ஷார்ட்ஸ்ல தங்கம், கருப்பு தங்கம், சிவப்பு ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருக்கானுங்க. மனுஷன் உயிரோடு இருந்தா தெரியுமா, கட்சியில இருந்தாரு, கஷ்டப்பட்டு இருந்தாரு, ஏகப்பட்ட பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனைல மாட்டுவாரு. உண்மையை பேசி பேசி மாட்டுவாரு. அவர் வந்து இந்த மறைச்சி அப்படி இருப்பாரா, டேரக்டா இருப்பாரா. அன்னைக்கெல்லாம் போட்டு வெளுத்துட்டு அன்னைக்கு ஒரு பய பேசினது இல்ல விஜயகாந்த். அவர் வந்து சொக்க தங்கம் யாருமே பேசி கண்டென்ட்டே வராது. அந்த மாதிரி என்னைக்கு ஒரு போன் இருக்கோ அன்னைக்கு போட்டு அது மதிக்கிறதே இல்லை, வெளுத்து வாங்குறது. எப்படின்னா ஆசஸும் அப்படிதான். ZenFone 10 கிரேசி டிசைன், ரியல் 2 கேமரா வந்தாலும் வேற லெவல் கேமரா. 3.5mm ஜாக்ல ஆடியோ பார்க்கணுமே. இப்ப பாருங்க LG வந்து ஈவன் பிளாஸ் எல்லாம் போஸ்ட் போட்டுட்டு இருக்கான். என்னடே அன்னைக்கும் LG இருந்தது, அன்னைக்கும் யாரை போட்டீங்கன்னா ஒரு பயம் மதிச்சதுல LG எல்லாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 5 வருஷம் கழிச்சுட்டு LG வேற லெவல். இப்ப இது எப்படி தெரியுமா இருக்கு, ரொம்ப ஃபேக்கா ஃபீல் ஆகுது.
நான் வந்து அன்னைக்கும் போனாருனால ஒரு என்கேஜ்மெண்ட்டுக்காக பேசுற மாதிரி ஆயிருது சும்மா. நான் இது திரும்பியும் சொல்றேன், நீ மட்டும் ஒழுங்காடான்னு நீங்க காரி துப்பலாம், தப்பு இல்ல. இதுல ஃபேக்ட் என்னன்னா, போனாருனால அன்னைக்கும் நாங்க எல்ஜி எப்படி சொல்லிருப்போம்னு போய் பாருங்க. ஓகே, ஆடியோக்கு மாஸ், நீங்க வீடியோ கூட நல்லா எடுக்கலாம், ஆனா யூஐ கார்ட்டூனிஷா இருக்கும், கண்ட்ராவிக்கு உங்களுக்கு செட் ஆகாம போலாம். இதுதான் போனாருனால அன்னைக்கு அட்ரஸ் பண்ணிருப்போம். ஏன்னா நீங்க வந்து சாம்சங்ல யூஐ யூஸ் பண்ணுவீங்க, எப்படி இருக்கும்னா சாம்சங் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு யூஐன்னு வச்சிருப்பாங்க. நீங்க அதை யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வேற ஏதாவது ஸ்டாக் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுவீங்க, ஆண்ட்ராய்டு ஒன் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணுவீங்க. அதெல்லாம் இருக்கிற கிளீன்னஸ்க்கும் எல்ஜில எப்படி இருக்கும்னா, இதுல இருக்க இப்ப ஆண்ட்ராய்டு 9 இது. இப்ப நான் உள்ள போறேன், என்னடா இது வல்னரபிலிட்டி டிடெக்டடா, குரோமுக்கு ஏதோ அப்டேட்னு சொல்லி தள்ளிட்டு இருக்கு. சரி இங்க இருங்க, இதை பாருங்களேன், இதுதான் யூஐ. பார்த்தேன் இது என்ன யூஐ, இங்க இருங்க, இதுதான் யூஐ. செட்டிங்ஸ்குள்ள யூஐயா, என்னடா இது? இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு எப்படி இருந்தது, என்னடா சொல்ல வர நீ, தனித்தனியா போட்டு வச்சிருப்பான், சிம்பிளா இருக்கும். என்னடா சிம்பிள் இது? பார்த்தா நெட்வொர்க்குங்கிறான், அடுத்து சவுண்டுங்கிறான், அடுத்து பார்த்தா டேய் என்னடா தனித்தனியா வச்சிருக்க, இவ்வளவு தேடி தேடி ஒரு தம்பி பார்க்க மாட்டான்டா. காமனா யூனிவர்சல் சர்ச்ல வச்சா கூட தேடலாம். ஸோ அப்படிதான் தனித்தனியா எல்லாத்தையும் செக்ரிகேட் பண்ணி சாகடிப்பான். தெரியாதுங்க எனக்கு. இப்படிதான் இருந்ததா, அதனால நாங்க சைல்டிஷா இருக்கோம். யூஐ உங்களுக்கு கடுப்பாகலாம், ஆனா போன் நல்லா இருக்கும், இப்படிதான் நாங்க சொல்லியிருப்போம். இன்னைக்கு என்னடான்னு பார்த்தா 6 வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சுலாம் வந்துட்டு ஒரு டைம் வந்து V50 பாத்தீங்கன்னா டேய் இது எனக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகுது வர வர. இப்படிதான் இருக்கு. அது எப்ப இந்த போனுக்கே விங்கா அதெல்லாம் அந்த வந்த போன் அட்டர்னு அடிச்சானுங்க, போய் 7 சீரிஸ் சிப் குடிக்கிற வெக்கமா இல்லை அவனுக்கு அப்படின்ட்டு. இப்போ வந்து அந்த ஃபோன்லாம் என்ன ஒரு இன்னோவேஷனு, அப்பயே வந்து டிஸ்பிளே டபுள் டிஸ்பிளே எல்லாம் கொடுத்தாங்க. போடலாமா ரஜினி பாவிகளா, அது வந்து ஊருக்குள்ள வித்துட்டு இருக்கும் போது கழுவி ஊத்தி என்ன கேட்டா நான் இப்பயும் அந்த விங்க வந்து ரக்கா அது பெரிய மொக்கான்னு சொல்லி போட்டு போயிடுவேன். ஏன்னா அது லாஜிக்கே இல்லாம அந்த போனு. ஏன்னா அதுக்கு பதிலா இந்த போன் நல்லா இருந்துச்சு, ரெண்டாவது G8X. ஏன்னா G8Xல குவாட் டேக்கோ இருக்கு ப்ரோ, ஆனா இதுல என்னடான்னு பார்த்தா டேக் இல்ல. டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க, உன்னோட ட்ரெடிஷன் எதுவுமே இல்ல. காசு கட்டிங்க, கம்பெனி மூடுற டைம், அதனால எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டேன். 7 சீரிஸ் போது போ நீங்க விட்டதுக்கு அப்புறம் தான் கம்பெனி மூடுனாங்க. அந்த நிலைமைக்கு தான். ஆனா எனக்கு என்ன வருது தெரியுமா, அடுத்த வெல்வெட் வந்து ப்ரொடக்ஷன் வரைக்கும் போய் நின்னு போச்சு. அந்த டாட் அதெல்லாம் அடுத்த வெல்வெட் அது சம பிரீமியம் வந்தது, நல்ல ப்ராசஸர் வேற. ஆனா அது நம்ம ஊருக்கு அந்த வெல்வெட் ஞாபகம் இருக்கா, 7 சீரிஸ் சிப். அது தெரியும் பார்த்தேன். ஆனா அங்க வந்து 8 சீரிஸ் சிப்போட அடுத்த வெல்வெட் ரெடி ஆயிட்டு இருந்தது. கரெக்ட். சம மெட்டீரியல் அப்படியே ஸ்கிராப் பண்ணிட்டாங்க. அது என்ன பண்ணாங்க தெரியுமா, ப்ரொடியூஸ் பண்ணதெல்லாம் பாத்தீங்களா, அத வெளியில கொடுத்தாங்க, கொரியால வித்தாங்க. அவங்க எம்ப்ளாயிஸ்க்கு கொடுத்து விட்டாங்க, எம்ப்ளாயிஸ்க்கு ஃப்ரீயா கொடுத்து விட்டாங்க. அவ்வளவுதான் முடிச்சு விட்டாங்க. அது யார்கிட்டயாவது இருந்துன்னா அவன் எடுத்து புடிங்கிட்டு வரலாம் ப்ரோ. ஓகே, ஐ எம் a normal user and weekly once தான் நான் கேம் ஆடுவேன். COD, Genshin Impact இந்த மாதிரி. Since I'm in Bangalore, I won't allow the phone to go max 35 degrees வரைக்கும் கூட போகாது. நான் கேமே ஆடினாலும் கூட பைபாஸ் சார்ஜிங் வித் ஃபுல் ஃபேன் ஏசி ஸ்பீடு தான். 29 டிகிரி அந்த மாதிரி தான், 31 டிகிரிக்கு மேல போன விட்டது இல்ல. I have doubt bro, what are the demerits of not OS upgrading phone in future? Why? Because I don't want to degrade the camera and battery. Also recent of 501 updates they are enabling if you அதுவா ப்ரோ ஒன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ப்ரோ. இது என்ன தெரியுமா சொல்ல வராங்க, டவுன் கிரேட் ப்ரொடெக்ட் பண்றதுக்காக சிப் வச்சு இது பண்றாங்க. அது ஒண்ணும் இல்ல ப்ரோ, காலகாலமா எல்லார்கிட்டயுமே இருக்கு. இப்ப பிக்சல்லே வந்து பாத்தீங்கன்னா பூட் லோடர் அன்லாக் பண்ணாம நான் வந்து டவுன் கிரேட் பண்ண முடியாது. OnePlusல நான் இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்லிருப்பேன். இப்ப 70 Pro எங்கயாவது கிடைச்சதுன்னா OnePlusல இத வந்து எல்லாரும் இப்ப ரீசெண்டா பேசிட்டு இருக்காங்க ப்ரோ. யாருமே லாஜிக்க சொல்ல மாட்டாங்க ப்ரோ, இவன் சேஃப்டிக்காக சொல்றான் ப்ரோ. இப்போ HyperOSக்கு வந்து என்ன தெரியுமா சொல்றாங்க, பூட் லோடர் அன்லாக் எங்க போடான்ட்டாங்க எங்க சைனால. இது என்ன தெரியுமா சொல்றாங்க, இது காரணம் என்ன தெரியுமா, அவங்க ஷட் டவுன் பண்ண சொன்னனால தான் பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு அத வந்து இப்போ நாட் பண்ணி பேசிட்டு இருக்கானுங்க. யாரு ப்ரோ அது? ட்விட்டர்ல தான் சாக அடிக்கிறீங்கடா. ட்விட்டர்ல தான் வேற யாரு, அவங்க தான். என்னன்னா HyperOS என்னாச்சு, ஆமா இவன் தான் போய் பால் ஊத்திட்டான். இதுல என்னன்னா HyperOS சைனால என்ன பண்ணிட்டாங்க, பூட் லோடர் அன்லாக் இங்கே பிளாக் பண்ணிட்டாங்க. ஆமா இங்க நமக்கு இப்போதைக்கு நமக்கு ஓகே. கௌதம் ப்ரோட்ட ஒரு அக்கௌண்ட் இருக்குன்னா ஒரு டிவைஸ் பர் இயர், எனக்கும் ஒரு டிவைஸ் பர் இயர் நான் அன்லாக் பண்ணலாம். ஆனா சைனால அதுவும் முடியாது. ஏன் முடியாது அப்படின்னா, சைனால எல்லாத்தையுமே HyperOSல இன்டகிரேட் பண்ணி வச்சிட்டாங்க, பேமெண்ட்ல இருந்து பேங்கிங் வரைக்கும் எல்லாத்தையும். ஏன்னா கார்லயே HyperOS ரீசன்ஸ்க்காக ஃபுல் இது பண்ணிட்டாங்க அவங்க. சரியா? இது இப்ப லாஜிக்கலா யோசிங்க, என்ன மாதிரி 1% நான் இதை ஒரு வீடியோல சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு 4 பேர் கோச்சிக்கிட்டு வந்தாங்க. நான் சொல்றேன் பிராக்டிகலா யோசிப்போம். என்னால வந்துட்டு 400 கிலோ தூக்க முடியுது அப்படின்னு வைங்க, அதுக்காக பக்கத்து வீட்டுக்காரன் ஏத்து வீட்டுக்காரன் 400 கிலோ தூக்குனாதான் காலைல வண்டியில ஏத்துவேன், இல்லாட்டி ஏத்த மாட்டேன்னா என்ன நியாயம் இது? நான் மட்டும் வண்டியில போறதுக்கா? அப்போ வண்டியில என்ன பர்பஸே இல்லையா? யாருமே ஏற முடியாது, நான் மட்டும் தான் ஏற முடியும்னா.
ஸோ இந்த மாதிரி தான் என்ன ஆகுதுன்னா எனக்கு ஒரு சில விஷயங்கள் நான் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன், புரியுது. ஆனா அதுக்காக காமன் பப்ளிக்ல அந்த அவேர்னஸே இல்லாம அவங்க யாராவது போய் மாட்டிக்கிட்டாங்கன்னா என்னன்னே தெரியாம. ஸோ அதனால ஜென்ரல் பப்ளிக்கோட வெல்ஃபேர் தான் அவங்க பார்ப்பாங்க. 99% பீப்புளை பத்தி யோசிப்பாங்களா, நம்மள மாதிரி 1% பத்தி யோசிப்பாங்க. இதை பல தடவை சொன்னாலும் யாருக்குமே புரிய மாட்டேங்குது. ஸோ அதுதான் வந்து இங்க ஃபேக்டா வந்திருக்கு. இது வந்து எப்படின்னா இவங்க வந்து ரிவர்ட் ப்ரோக்ராம் வந்து எதுக்காக பண்றாங்கன்னா ஒரு குளோபல் ஃபேக்டர்ல ஒரு சில செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக பண்ற மாதிரி பண்றாங்க. டவுன் கிரேட் வந்து பிளாக் பண்ற மாதிரி. ஆனா நான் முன்னே சொல்லியிருப்பேன் 70 Pro மெக்லாரன் எடிஷன் இந்த மாதிரியான போன் நான் வாங்கும்போது கூட தேவைன்னா நான் டைரக்டா ஆண்ட்ராய்ட் 10க்குலாம் புஷ் பண்ணுவேன். அங்க போனா ஆக்சிஜன் OS 10 பியூரா இருக்கும். அதுல கலர் வைஸே கிடையாது. கலர் வைஸோட கோட் பேஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சிஜன் OS 11 லைட்டா நீங்க பார்க்கலாம், 12ல பச்சையா மாறிடும் ஃபுல்லாவே. நீங்க ஆக்சிஜன் OS 10க்கு போனீங்கன்னா பியூர் ஆக்சிஜன் OS அந்த AOSP ஆக்சிஜன் OS இருக்கும். அது ரொம்ப டிஃபரெண்டா இருக்குங்க கம்ப்ளீட்டாவே. அப்ப பாருங்களேன், இது நீங்க ஃபிளாஷ் பண்ணனும்னா பூட் லோடர் அன்லாக் பண்ணிட்டு பொறுமையா உட்கார்ந்து TWRP ரெக்கவரி உள்ள போட்டு நீங்க பண்ணலாம். ஆமா, இந்த மாதிரி அடிஷனல் ஸ்டெப்ஸ் ரெக்வயர்ட். ஸோ அந்த அளவுக்கு அவேர்னஸ் இருக்கிறவன் பூட் லோடர் அன்லாக் பண்ணி நீங்க டவுன் கிரேட் பண்ணலாம். ஆமா, ஸோ இதுதான் ஃபேக்ட். இவ்வளவு ஏன் இந்த கிருஷ்ணா கூட ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், அந்த வீடியோ வந்து தொலையும், இன்னும் லேட் ஆகுது. அதுல வந்து நாங்க பேசியிருப்போம் EDL கேபிள்லாம் வச்சு ஹார்ட் பிரேக்கான ஒரு போனை ரெக்கவர் பண்ண முடியும்னா அது இருக்கலே OnePlusல தான் முடியுது. அப்ப இதுக்கெல்லாம் யாராவது கிரெடிட் கொடுத்தாங்களா இத்தனை நாளா? ஏதோ பிரிக் ஆயிடுது, குவால்காம் கிராஷ் டேம் உள்ள போயிடுது அப்படின்னாலும் காப்பாற்ற முடியும். வேற எந்த போனுமே இந்த மாதிரி பிரிக்லாம் ஆச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அப்படியே பால் ஊத்திட்டு கிளம்பி போயிட வேண்டியதான். ஸோ இதெல்லாம் பத்தி யாருக்காவது என்னைக்காவது பாசிட்டிவ் கிரெடிட்ஸ் கொடுத்தாங்களா OnePlusக்கு? சரி டிஸ்பிளே மாத்தினா மட்டும் என்ன ப்ரோ அப்பயும் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, எனக்கு புரியவே இல்லை. நான் OnePlus இருக்கலே சூப்பர் பிராண்ட்னு சொல்ல வரல ப்ரோ, பட் அவன்கிட்ட நிறைய நல்ல விஷயம் இருக்குல்ல, அதை யாருமே பேச மாட்டாங்க. பாசிட்டிவ்ஸ் இருக்கு, அடிக்கிறது மட்டும் எல்லாரும் கிளம்பி வந்துடுறாங்க, மொத்தமா கூட்டமா வந்துடுறாங்க. அந்த இதுல வர மாதிரி தான் இதுதானே ஒரே பிரச்சனை. இன்னைக்கு மட்டும் எல்லாரும் வந்து இந்த கலகலப்புல வருமே இன்னும் அடிக்கணும், அது எல்லாம் லைனா வரானு. இப்ப அடிக்கிற மூடு இல்லாத போது எல்லாரும் கிடைக்கிறானு, அடிக்கும் போது யாருமே இருக்க மாட்டேங்குது. செம கூலா இருக்கு. சரி ஓகே, அடுத்த வீடியோல நம்ம சந்திக்கலாம். அதுக்கு விடைபெற்றுக்கொள்ள சிவபிராணி, கௌதம். பார்க்கலாங்க. பாய்.